தேவையில்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சென்னை, சேலம், பாண்டிச்சேரி. விமர்சகர் திரு ஜீவசகாப்தன் அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி ஜீவா. இப்ப அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை இது நாள் வரைக்கும், அதாவது கடந்த காலங்கள்லாம் பார்த்த மாதிரி இல்லை. கடந்த காலத்தில் அது போயஸ் கார்டனில் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அது டெல்லியில் நடக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இங்கே எழுது. ஆனால் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. இது ஒவ்வொரு கட்சி முன்னெடுக்கக்கூடிய ஒரு வியூகம், ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. உங்களுடைய பார்வை என்ன? வியூகம் அப்படின்னு கிடையாது. இது பாஜக தமிழ்நாட்டில் ஒரு மாநில கட்சியை விழுங்க துடிக்கிறது ஒரு துரோகம் தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அதிமுக தமிழ்நாட்டுல ஒரு பெரிய கட்சி. இந்த கட்சிய டெல்லிக்கு கூப்பிட்டு யாரோட கூட்டணி வைக்கணும், எவ்வளவு சீட்டு பேசணும், ஏன்ட்ட பேசுனா இது மிகப்பெரிய ஒரு பண்ணையார்த்தனம். அதாவது தமிழ்நாட்டுல ஒரு மாநில சட்டமன்ற தேர்தல் நடந்தது, பெரிய கட்சி அதிமுக. அந்த கட்சியை நீங்க ஏதோ டெல்லியில உட்காந்துட்டு வா உனக்கு எவ்வளவு சீட்டு வேணும், எவ்வளவு பணம் வேணும், எத்தனை மூட்டை தூக்கணும், எத்தனை வாங்கிட்டு போற மாதிரி நடத்துவதுங்கிறது ஒரு திராவிட கட்சியை அவமானப்படுத்துறது, மாநில கட்சியை அவமானப்படுத்துற விஷயம். எம்ஜிஆர் ஜெயலலிதா இருந்தா நடந்திருக்காங்கிறது நம்ம யார் பார்த்தோம்? எதுக்கு போறாங்க டெல்லிக்கு? தேர்தல் தீர்மானிக்கிற இடம் உங்களுக்கு லாலாய்ட் ரோடு தானுங்க. லாய்ட் ரோட்ல வச்சுதாங்க தீர்மானிக்கணும். இவங்க எதுக்குங்க அசோகா ரோடுக்கு போறாங்க டெல்லிக்கு? இதே போன்ற ஒரு விமர்சனத்தை முதலமைச்சர் வைக்கும் போதுதான் அதுக்கு எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருந்தாரு. அவருடைய ட்வீட் மூலமாவே அதிமுக கிட்ட இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெஸ்பான்ஸ் வந்திருந்தது. 2011 நடந்துச்சு, அதை நீங்க மறந்துட்டீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது. 2011 நடந்ததும் தமிழ்நாட்டுக்கு அவமானம் தான். ரெய்டு மேல ரெய்டை வச்சுக்கிட்டு கீழே 63 சீட்டு காங்கிரஸுக்கு தகுதியே இல்லாம அவ்வளவு சீட்டு வாங்கி படுதோல்வியா திமுக சந்திச்சுச்சுல, அதுதான் ரோல் மாடலா ஏடிஎம்கேக்கு? திமுக படுதோல்வி அடைஞ்சிச்சு, திமுகவும் எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து கூட வர முடியாம போச்சு. அதுதான் ரோல் மாடலா? அப்ப இப்ப தேர்தலுக்கு முன்னாடியே ரிசல்ட் சொல்றாங்களா அவங்க? அப்படி நடந்தாலே தமிழ்நாடு மட்டும் ரிசல்ட் தரமாட்டாங்கல்ல. நீங்க சொல்ற திமுக காங்கிரஸ் அலைன்ஸ் அப்படி அமைச்சப்ப என்ன ஆச்சு? 5 சீட்டு தானே காங்கிரஸ் ஜெயிச்சிச்சு, 63 சீட்டு வாங்கி. திமுகவும் எதிர்கட்சி கூட வர முடியாத அளவுக்கு போயிடுச்சுல. அப்ப அப்படி ஒரு நிலைதான் இப்ப வரப்போகுதா? அப்பயே முடிவு பண்ணிடுறாங்கல்ல. இப்ப இதுல இருந்தே ஒரு ரிசல்ட் தெரியுதுல்ல. அதிமுக கை ஓவனாதானங்க அந்த ரிசல்ட், மக்கள் ஓட்டு போடுறது, வேலை பார்க்கறது எல்லாம் உற்சாகமா இருக்கும். பாஜக கை ஓங்குச்சுனாலே சீன் முடிஞ்சுன்னு அர்த்தம். இப்ப காங்கிரஸ் அப்படித்தானே எல்லா மாநில தேர்தலையும் பண்ணி இப்ப ஒண்ணுமே இல்லாம போய் உட்கார்ந்துருக்கு. இல்ல, அதாவது தொகுதிகளை இறுதி செய்யணும். ஒவ்வொரு வாட்டியும் மத்திய உள்துறை அமைச்சர் இங்க வந்துகிட்டு இருக்க முடியாது. அதனாலதான் இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் அவரை போய் சந்திக்கிறாங்க. முழுக்க முழுக்க இது வியூகம் வகுப்பதற்காகவும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காகவும் தான் இந்த சந்திப்பு இருக்கு. அதை தாண்டி வேற எதுவும் இல்லைங்கிறாங்க. அதையேதான் நாமளும் சொல்றோம். சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதுங்கிறது மாநிலத்தின் கைதான் ஓங்கி இருக்கணும். தமிழ்நாடு எதுக்கு அங்க போகணும்? ஒரு மாநில கட்சி எடப்பாடி பழனிசாமி அதிமுக போறதா நான் எப்படி பாக்குறேன், தமிழ்நாடு அங்க போறதா தான் நான் பாக்குறேன். மாநில கட்சி எதுக்கு இருந்தாலும் இங்க வான்னா என்ன அர்த்தம்? அதுவும் என்ன உங்ககிட்ட முடிவெடுக்கிற இடத்துல இருக்கு. அப்ப பாஜகவோட அவ்வளவு கீழ் நிலையில தமிழ்நாட்டுல அதிமுக இருக்கா? தமிழ்நாடு பெரிய கட்சி அதிமுக தானே. கட்சிங்கிற அடிப்படையில அவங்கதான், கூட்டணி தலைமையினாலும் அவங்கதான் தலைவர். சிஎம்னாலும் இயல்பா மக்கள்கிட்ட நீங்க எடப்பாடி பழனிசாமி சொல்லிதான் ஓட்டு கேட்க போறீங்க. அப்ப ஆனா அவங்க டெல்லிக்கு அடிக்கடி வந்துட்டு போனா அப்ப இதுல எங்க கிரிப்பு இருக்கு எடப்பாடி பழனிசாமிட்ட? அந்த கேள்வி வருதுல்ல. அதாவது அதிக சீட்டு பிஜேபிக்கு கொடுக்கறதும், அதுவும் அதிமுக வெற்றி பெற தொகுதிகளா பார்த்து வாங்குவதுதான் பாஜகவினுடைய வியூகம். அதுதான் பாஜகவின் வியூகம். எடப்பாடி முடிஞ்ச அளவுக்கு போராடிட்டு இருக்காரு, அதிக சீட்டு கொடுத்துடக்கூடாது, அதே போல நமக்கு வெற்றி பெற தொகுதியெல்லாம் பாஜக கொடுத்துடக்கூடாதுன்னு போராடிக்கிட்டு இருக்கிறாரு. இதேதான் காங்கிரஸ் திமுக கிட்ட கேட்கறதாவும் தான் பேச்சு இருக்கு அரசியல் வட்டாரத்துல. சிட்டிங் மினிஸ்டர்ஸ் உடைய தொகுதியை இந்த வாட்டி போட்டி போடணும்னு காங்கிரஸ் கேட்கறாங்க. அவங்களுடைய விருப்ப பட்டியல்ல சிட்டிங் மினிஸ்டர்ஸ் உடைய தொகுதியுடைய பட்டியல் தான் ஜாஸ்தி இருக்கு அப்படிங்கிற ஒரு பேச்சும் தான் இருக்கு. அந்த பிரச்சனையை தான் மாணிக் தாக்கூர் அப்பே ஆரம்பிச்சாரு. மதுரை வடக்கு தொகுதி எங்களுக்கு வேணும்னு கேட்கறதுல இருந்து பல்வேறு பிரச்சனைகள்ல அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரஸ் ஒரு தலைவலிதான். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் பாஜக ரெண்டுமே தலைவலிதான். அதை எந்த அளவுக்கு டேக்கிள் பண்றோமோ அந்த அளவுக்கு தான் வெற்றி கிடைக்கும். காங்கிரஸ் பேச்சுக்கு திமுக அடிச்சினாலும் அடி விடும், பிஜேபி கட்டுப்பாட்டுக்கு அதிமுக போனாலும் அடி விடும். காங்கிரஸுக்கு 28 சீட்டே அதிகமாச்சு. 23 25 முடக்கிடுவாங்கன்னு நினைச்சோம், 28 வாங்கிட்டாங்க. இப்ப சீட்டு கேட்கறதுலயும் அநியாயத்துக்கு அவங்க பிரச்சனை பண்ணாங்கன்னா டோட்டலா அடி விடும், காங்கிரஸுக்கு தான் பேரடியா விடும். ஆனா திமுக கூட்டணி மற்ற இடங்கள்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அது பெரிய பாதிப்பை தராது. இங்க அதிமுக பாஜகல தெளிவா இருக்கணும். அதிமுக குறிப்பா மேற்கு மண்டலம் தென் மாவட்டங்கள்ல
கடவுள் கோவில் ஆன்மீக தலங்கள் இருக்கிற இடமா பார்த்து கேட்கிறாங்க. அது எல்லாமே ஜெயலலிதா ஏடிஎம்கே வெற்றி பெற்ற தொகுதி, ஸ்ரீரங்கம், ராமேஸ்வரம் எல்லாமே. அந்த மாதிரி தொகுதிகளை வந்து அதிமுக விட்டு கொடுக்க கூடாது. ஏன்னா பாஜகவுக்கு கன்னியாகுமரியும் மேற்கு மண்டலத்துக்கு கொஞ்சம் தவிர வேற எங்கேயும் கிடையாது. இப்ப அதிமுக ஸ்ட்ராங்கான பெல்ட்ல நின்று ஜெயிச்சு பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஓட் பெர்சன்டேஜ் இவ்வளவு இருக்குன்னு அவங்க காமிக்க விரும்புறாங்க. ஏடிஎம்கே அதுக்கு பலியாயிடக்கூடாது. ஏற்கனவே சசிகலா ஓட்டை பிரிக்க போறாங்க ஏடிஎம்கே. இப்ப இவங்க ஓபிஎஸ் டிஎம்கே போயிட்டாரு. ஏடிஎம்கே நிறைய டேமேஜ் ஆயிருக்க நேரத்துல தொகுதி பங்கீட்டுல கொஞ்சம் கவனமா இருந்து பெற்றுட்டா அதுவே எடப்பாடிக்கு, கட்சி ஜெயிக்குதோ இல்லையோ, எடப்பாடி ஓரளவுக்கு வெற்றி பெற்று விட்டான்னு சொல்லலாம். பாப்பா எந்த அளவுக்கு பாஜக அதுக்கு விட்டு பிடிக்கிறாங்கன்னு தெரியல. நன்றி திரு ஜீவா. இணைப்பில் வந்து உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி. அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை இப்பொழுது அரசியல் களத்தில் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் பார்க்குறோம். இன்னொரு பக்கம் திமுக காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தொகுதி பங்கீடு சில கட்சிகளுக்கு இறுதி செய்யப்பட்டு விட்டது. மேலும் சில கட்சிகளுக்கு அந்த தொகுதி பங்கீடு 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். குறிப்பாக நம்ம சொல்லணும்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இது எல்லாமே. ஆனால் இந்த பக்கம் பார்க்குறோன்னா தொடர்ந்து இது அதிமுக பாஜகவுடைய அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க முடியதா இருக்கு. நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சென்னை, சேலம், பாண்டிச்சேரி.